அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி டிஎன் செட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்குமே வந்து டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டருக்குமே என்னென்ன ஸ்டாண்டர்டில் நீங்கள் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் டுமாரோ ஆக்சுவலாக எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ எழுதி முடிச்சுட்டு அடுத்த பேட்சில் வேணுன்றவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு டெஸ்ட் பேட்ச் சீரிஸை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் டைம் டெஸ்ட் பேட்ச் சீரியஸ்னு சொல்லி எவ்ரி வீக் சண்டே வந்து டெஸ்ட் ஷெடியூல் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இப்போ லாஸ்ட் இயர் அதாவது ஒரு 1 இயராக டெஸ்ட் ஷெடியூல் போட்டு கம்ப்ளீட் பண்ண சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிஜிடிஆர்பி. ஸோ பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 2 செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் புக்லெட் கொடுப்பேன். ஸோ ஒன்று வந்து சாப்டர் வைஸ் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ், இந்த புக்லெட் தான் அது. ஸோ 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ப்ராப்ளம் வந்து 10 சாப்டருக்குமே கொடுத்துருப்பேன். 3000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து 10 சாப்டருமே ரெடி பண்ணி போட்டிருப்பேன். ஸோ இது வந்து சாப்டர் வைஸ் இருக்கிற கொஷின் கலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது இல்லாமல் இங்கே நீங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான புத்தகம். ஸோ என்னன்னா பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 150 கொஷின் வந்து ஒரு டெஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு 150 கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மொத்தமாக 40 டெஸ்ட்டுங்க. ஓகே, ஸோ 40 டெஸ்ட் போட்டிருந்தேன். 40 × 150 கொஷினா இதுலேயே ஒரு 6000 கொஷினுங்க. ஸோ டோட்டலாக ஒரு 9000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து 2 புக்லெட்டில் உங்களுக்கு ரெடி பண்ணியிருப்பேன். பார்த்தீங்களா, இது டெஸ்ட் 8ன்னு போட்டிருப்பேன். ஸோ அதே போல் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே போட்டு மொத்தமாக 40 டெஸ்ட் ரெடி பண்ணியிருப்பேன். ஓகே, இது வந்து ஃபுல் டெஸ்ட் சிலபஸ் ஃபுல்லாகவே ஒரு டெஸ்ட்டுக்கு வச்சுருந்தது. ஸோ லாஸ்ட் இயர் பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 நாள் சிலபஸ் முடித்தேன். 40 டேஸில் படித்தாங்க. ஸோ எந்தெந்த கான்செப்ட் நீங்கள் நல்லா பார்க்கணுன்றதை சொல்லி கரெக்டாக அனுப்பினேன். இந்த 40 டேஸில் படித்தவங்கள மேக்ஸிமம் 30 கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ 30 கேண்டிடேட்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு கிளியர் ஆகிருக்காங்க. ஸோ இந்த 40 டேஸில் நான் பிளான் போட்டது. ஸோ அதுக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் தான் இது. அதாவது 150 கொஸ்டின் ஃபுல் டெஸ்ட் இது. ஆக்சுவலாக 40 டேஸ் கண்டினியூஸாக டெஸ்ட் வச்சேன். ஒரு நாள் கூட கேப் கொடுக்கல. ஸோ கண்டினியூஸாக என்ன பண்ணேன், டெஸ்ட் போட்டுகிட்டே இருந்தேன், விடவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கொஷின் புக்லெட் தான் இது. மொத்தம் 40 டெஸ்ட்டு, ஒரு டெஸ்ட்டுக்கு 150 கொஷின். ஸோ இதில் ஒரு 6000 கொஷின் ஏற்கனவே ஒரு பிடிஎஃப் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 ப்ராப்ளம்ஸ். டோட்டலாக 9000 ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூஸ் கலெக்ஷன்ஸ் வந்து டீட்டெயில் சொல்யூஷனாகவே தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ இது இல்லாமல் ஹேண்ட் ரிட்டன் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ், அதாவது புக்கை லைன் பை லைன் ப்ரிப்பேர் பண்ணி வித்தவுட் சொல்யூஷன் போட்டிருப்பேன். ஸோ அது வந்து ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ். ஸோ நியராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்திருக்கும். ஸோ 10 சாப்டருமே கொஷின் கலெக்ஷனாக மாற்றி, இது வந்து கொஷின்ஸ் கலெக்ஷன் மட்டும்தான், கொஷின்ஸ் கலெக்ஷன். ஓகே, ஸோ வேணுன்றவங்க இந்த கலெக்ஷன்ஸை வாங்கி படிச்சு பாருங்க, ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு ஏரியா கொஷின்ஸுமே நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃப்ளூயிட் டைனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு என்னென்ன டாபிக் கொஷின்ஸ் வேணுமோ அது எல்லாமே நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி பக்காவாக ரெடி பண்ண புத்தகம் வந்து. ஸோ புக் வேணுன்றவங்க இமீடியட்டாக புக் பண்ணி இந்த கொஷின் கலெக்ஷன்ஸை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் இருக்குது, ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. ஓகே, அதே போல் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு புக்லெட் கலெக்ஷன்ஸ் ஒரு 7 புக்லெட் நான் சொல்லியிருந்தேன். இதோ பாருங்கள், இந்த 7 புக்லெட் கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான கொஷின் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. வேணுன்றவங்க இந்த புக்லெட்ஸை புக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த புக்லெட்ஸை புக் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே, ஸோ இது இல்லாமல் ஒரு சிலவங்க கேட்டிருந்தாங்க, சார் சாப்டராக கொஷின் புக்லெட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவுமே நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்கிக்கலாம். பட் இந்த கொஷின் புக்லெட் இருக்கு இல்லையா, இந்த 7 புக்லெட்ஸ் இதுவே போதுமானது. பட் எனக்கு இதுவே வந்து நீங்கள் சாப்டர் வைஸ் கொடுத்துருங்களேன். இது வந்து மொத்தமாக மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போது ஒவ்வொரு புக்லெட்டாக கொடுத்துருங்க. அல்ஜிப்ராக்கு ஒரு புக்லெட்டு, லீனியர் அல்ஜிப்ராக்கு ஒரு புக்லெட்டு, குரூப் தியரிக்கு ஒரு புக்லெட்டுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து கூடிய விரைவில் நான் கொடுத்துருவேன். ஸோ இப்போதைக்கு இந்த புக்லெட்ஸ் வாங்கி படிங்க, ரொம்ப ஒர்த்தான புத்தகம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ அதே போல் என்னுடைய கிளாஸஸ் ஃபுல்லாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும். இது வரைக்கும் ஒரு 150 வீடியோஸ் கிட்ட கண்டென்ட் டீச் பண்ணியும், அதே போல் ஒரு 150 வீடியோஸ் வந்து வெறும் ப்ராப்ளம் எம்சிக்யூஸ்மே வந்து என்னுடைய பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே நீங்கள் போயிட்டு என்னுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது ரியல் அனாலிசிஸில் எம்சிக்யூ கலெக்ஷன் மெட்ரிக் ஸ்பேஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு 7 ஒரு இவ்வளோ ப்ராப்ளம் பாருங்களேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ராப்ளம், சரி 5 ஒரு 7 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு 7 ப்ராப்ளம்ஸ் எஸ்டர்டே வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து சுப்ரீம் இன்ஃப்ளூம் ரிலேட்டடாக. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக மெட்ரிக் ஸ்பேஸ் மட்டும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் கலெக்ஷன். இது பொறுமையாக பாருங்களேன். let x, d be a metric space, define a metric d1 with respect to d. So d of x, y divided by
1 plus d of x comma y for all x comma y belongs to x. Which of the following statement is true? D1 is metric on x if and only if x comma d is bounded. இது ஆக்சுவலாக அது பவுண்டடா இருந்தால் தான் இது மெட்ரிக்ன்றாங்க. ஓகே, D1 is always metric on x and metric space எடுத்துக்கிட்டாலும் இது ஆல்வேஸ் ஒரு பவுண்டட் மெட்ரிக்கான்றாங்க. D1 satisfies all the properties of metric space except triangle inequalityன்றாங்க. அடுத்து D1 is metric on x but includes a complete different topology on x ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக ஒரு மெட்ரிக் கொடுத்துட்டு அதை டிபெண்ட் பண்ணி இன்னொரு மெட்ரிக்கை அவங்க உருவாக்குறாங்க இல்லையா, அது வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸான்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி எக்ஸ் காமா டி வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும், சம் ஆஃப் டூ மெட்ரிக் ஸ்பேஸஸ் மெட்ரிக் ஸ்பேஸ் தான், அது நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது இது ஆக்சுவலாக மெட்ரிக்ன்றதால இந்த கோஷன்ட் இருக்கு இல்லையா, டி ஆஃப் எக்ஸ் காமா டியோட பை 1 + டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய், அதுவுமே உங்களுக்கு ஒரு மெட்ரிக் தான். இன்னொரு விஷயம், இது பவுண்டடான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நம்பர்னு வச்சுப்போம், டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய்ன்றது ஒரு நம்பர் ஆல்ஃபான்னு வச்சுப்போம். இப்போ ஆல்ஃபா ஆல்வேஸ் லெஸ் தென் 1 + ஆல்ஃபா, கரெக்டுங்களா? அப்போ ஆல்ஃபா பை 1 + ஆல்ஃபா வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் 1. அப்போது இந்த மெட்ரிக் வேல்யூ மேக்ஸிமம் பவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ என்னது 1. அப்போ இது மெட்ரிக் ஸ்பேஸாக ஆல்வேஸ் பவுண்டட். ஸோ இந்த டியை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ இந்த டி என்ன கலெக்ஷன்ஸ் ஆஃப் மெட்ரிக் நீங்கள் கொடுத்தாலும் அது பவுண்டட், கம்ப்ளீட், காம்பாக்ட் நீங்கள் எதை கொடுத்தாலும் D1 ஆல்வேஸ் வந்து மெட்ரிக்காக இருக்குது. therefore D1 is always metric on x and the metric space x, always bounded. ஸோ அதுதான் உங்களுடைய ப்ரூஃப் எக்ஸ்பிளனேஷன் அப்படி நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இதை படித்தா உங்களுக்கு புரியும், ரொம்ப ரீடபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்களேன், x ஈக்குவல் டு R2, அதாவது யூக்ளிடியன் மெட்ரிக் கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் மெட்ரிக் நம்மளுக்கு இது டிஃபைன் பண்ண தெரியும். இதில் ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ணுறாங்க, டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இது வந்து எக்ஸ்ன்றது x1, y1, அதே போல் ஒய்ன்றது x2, y2. ஓகே, இந்த கலெக்ஷன் நோட்ஸ். ஸோ அப்போது பாருங்கள், x1, x2, y வந்து y1, y2 சொல்லிட்டாங்க. இந்த ஓப்பன் பால் ஜாமெட்ரிக்கலி ரெப்ரசன்ட் பை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது என்னன்னா mod x1 - x2 வந்து less than 1ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் வேரியஸ் காம்போனண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். சென்டர் வந்து ஆரிஜினாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, சாரி இது வராது, ஒரு நிமிஷம். ஒரு பாயிண்ட் வந்து 0,0, இன்னொரு பாயிண்ட் வந்து x1, y1 சொல்லிட்டிங்கன்னா mod x1 + mod x2 வந்து less than 1ன்னு அர்த்தம். இந்த டிஸ்டன்ஸுக்கு d of 0,x less than 1க்கு இதுக்கு தான் கண்டிஷன். y காம்போனண்ட் 0, x வந்து x1, x2 மட்டும்தான் இருக்குது. ஸோ y காம்போனண்ட் 0 அப்படின்னா இதான் கிடைக்கும். ஆக்சுவலாக இதனுடைய கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ இப்படி தான் வரும். ஓகே, ஸோ நோட்ஸ் வந்து இது 1, 0, ஸோ இது 0,1, இது -1,0, இது 0,-1. ஓகே, ஸோ அந்த பவுண்டரி பாயிண்ட் மட்டும் வராது, பட் இன்டீரியர் எல்லாம் இருக்கும். ஓகே, இது ஆக்சுவலாக ஒரு டைமண்ட் ஷேப்படு ஒரு ஜாமெட்ரி ஓப்பன் பால் இது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது தெரியுதுங்களா, இது ஜாமெட்ரிக் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டைமண்ட் ஷேப்டு ஸ்கொயராக இருக்கும். என்னோட வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா 1,0, 0,1, -1,0, 0,-1. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், the consider the discrete metric x, d, x contains at least 2 distinct points சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ மோர் தென் 1 பாயிண்ட்ஸ் வந்து செட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அது இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஃபைனைட், கண்டிப்பாக அந்த செட்டோட கார்டினாலிட்டி வந்து அட்லீஸ்ட் 1ன்னு சொல்லிட்டாங்க. கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which of the following subset of x is open but not closed? டிஸ்கிரிட் மெட்ரிக் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு செட்டை கன்சிடர் பண்ணாலும் அது போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ என்ன சொல்லலாம்னா, ஒன்று ஓப்பனாக இருக்குது பட் நாட் க்ளோஸ்டு, எந்த ஆப்ஷன் கேட்குறாங்க. சிங்கிள்டன் செட்ஸ் எடுத்திங்கன்னா போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு வராது. எம்டி செட் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு, ஹோல் ஸ்பேஸுமே போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு. அப்போ இது எல்லாமே இல்லை, அப்போ நன் ஆஃப் தி அபோவ் தான் ட்ரூ. ஸோ எவ்ரி சப்செட் ஆஃப் டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட். இங்கே ஒரு கீ பாயிண்டாகவே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறது, உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியா கொஷின்ஸுமே வந்து நீட்டாக எம்சிக்யூ ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிட்டேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கொஷின் கலெக்ஷன்ஸை வாங்கி படிங்க, என்னுடைய ஒர்த்துனானது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட்பர்க் புக்கில் ஒரு லைன் ஆக்சுவலாக அது let x, d be a metric space and a be a non-empty subset of x, define a distance from a point x to a. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்க, d of x, a such that infimum of d of x, a such that a belongs to capital A. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் செட்டுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் என்ன அப்படின்றத இங்கே டிஃபைன் பண்ணுறது. ஸோ டிஸ்டன்ஸ் மெட்ரிக் நம்ம டிஃபைன் பண்ணுவோம், which is nothing but infimum of d of x, a such that a belongs to capital A. Okay, which of the following statement is always true? இது எப்போ 0 ஆகும், டிஸ்டன்ஸ் எப்போ 0 ஆகும் அப்படின்னா x belongs to க்ளோஷர் ஆஃப் ஏவால இருக்கும்போது. இது டைரக்ட் ரிசல்ட்டுங்க. அதே போல் இது வந்து ஒரு கண்டினியூஸ் மேப்பு, டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு கண்டினியூஸ் மேப்பு, இங்கே டிஸ்கண்டினியூன்றாங்க, அதுவும் ஃபால்ஸ். ஓகே, ஸோ அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி. ஓகே, ஸோ இது போல் ஒவ்வொரு கொஷின்ஸுக்குமே எக்ஸ்பிளனேஷனோட கொஷின் கலெக்ஷன்ஸ் இருக்குது, வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து கன்சிடர் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்யூப்டு வித் ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் சொல்லிட்டாங்க, அதை யூஸ்வல் மெட்ரிக். which of the following subset is connected but not compact ன்னு சொல்கிறாங்க. ஸோ கனெக்டடாக இருக்குது பட் நாட் காம்பாக்ட் அப்படின்னா க்ளோஸ் அண்ட் பவுண்டடாக இல்லைன்னு அர்த்தம்.
ஸோ அப்போ இந்த செட் பார்த்துக்கோங்க. இது வந்து கனெக்டட்ஸ் எவ்ரி இன்டர்வல் இஸ் ஆர் வந்து உங்களுக்கு என்னது ஒரு கனெக்டடு. பட் இது அன்பவுண்டட் அதே போல நாட் க்ளோஸ்ட். ஓகே. ஸோ அப்போ கியூ பத்தி சொல்லுங்க சார். இது வந்து ஆக்சுவலாவே இந்த செட் பார்த்தீங்க அப்படின்னா நாட் க்ளோஸ்டு. ஏன்னா கியூ க்ளோஷர் வந்து ஆர் டென்சின் ஆரா இருக்கும். ஸோ அப்போ இது வந்து நாட் க்ளோஸ்டு. நல்லா தெரிஞ்சுக்கணும். கியூ வந்து நாட் க்ளோஸ்டு அதே போல நாட் காம்பாக்ட். இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் 0,∞ பொறுத்தளவுக்கு இது வந்து க்ளோஸ்டும் இல்ல காம்பாக்டும் இல்ல. பட் இங்க என்னன்னா இது வந்து கனெக்டடா இருக்கணும். கியூ வந்து நாட் கனெக்டட். ஓகே. அப்போ சி தான் உங்களுக்கு இது கரெக்டான ஆப்ஷன். ஓகே. கனெக்டட் செட்டா இருந்து நாட் காம்பாக்டா பேசுறாங்க. அப்போ ஆப்ஷன் சி. கியூ டிஸ்கனெக்டட் இல்லையா? ஸோ அப்போ வந்து டி வராது. சி தான் இங்க கரெக்டா நீங்க சூஸ் பண்ணணும். ஏன்னா கனெக்டட் பட் நாட் காம்பாக்ட்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு வந்து சி ஆப்ஷன் தான் போயாகும். இது கனெக்டட் இது காம்பாக்ட், இது கனெக்டட் இது காம்பாக்ட், இது கனெக்டடே இல்லன்ற பட்சத்தில் இதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்களேன். இது சப்ஸ்பேஸ் மெட்ரிக் தான். let x, d be a complete metric space and y be a subset of x. Subspace x, d is a complete metric space. if and only if அந்த y வந்து உங்களுக்கு ஒரு க்ளோஸ் செட்டா இருக்கும். டைரக்ட் ரிசல்ட் நோட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ க்ளோஸ் செட்னா அர்த்தம் எவ்ரி சீக்வன்ஸ் ஆஸ் அ கன்வர்ஜன் சப் சீக்வன்ஸ் ஆர் எவ்ரி கோஷன் சீக்வன்ஸ் கன்வர்ஜன்ஸ் இருந்தால் போதும். நம்ம க்ளோஸ்னஸ் அங்கே ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து பாருங்க. let x equal to r and consider the metric d of x, y equal to tan inverse of x, tan inverse of y. ஆக்சுவலா இது என்னன்னா ஒரு பவுண்டட் செட் தான். ஓகே. இது வந்து ஒரு பவுண்டட் மெட்ரிக் பட் நாட் கம்ப்ளீட். ஏன் கம்ப்ளீட்னா எவ்ரி கோஷி சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். பட் இந்த இடத்துல ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும் பட் நாட் கோஷியா இருக்கும். ஸோ அதான் நான் சொல்றேன். xn ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ டி ஆஃப் இந்த எம் கமா என் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் டேன் ஆஃப் எம் ஆர் டேன் ஆஃப் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா π/2 ஆஸ் லிமிட் n → இது 0 ஆகிடும். பட் இந்த சீக்வன்ஸ் வந்து கோஷி பட் நாட் கன்வர்ஜன்ஸ். எவ்ரி கோஷி சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆனதான் கம்ப்ளீட் இல்லைங்களா? அப்போ இது வந்து ஒரு பவுண்டட் பட் நாட் கம்ப்ளீட்ன்றது கரெக்ட். ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான மெட்ரிக்குங்க, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் செட்டு மெட்டீரியல் நல்லா கவனிச்சிக்கணும். நான் கொடுத்துட்றேன். யூஜிடிஆர்பி எம்சிக்யூஸ் ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் இருக்கும். வித் சொல்யூஷனோட போட்டுருக்கேன். ஓகே. வித் சொல்யூஷன் ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. ஃபுல் செட் மெட்டீரியலும் இருக்கு. இந்த கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ கம்ப்ளீட் பேக்கில் உங்களுக்கு கொடுத்துருவேன் யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு. ஸோ கால் பண்ணுங்க. ப்ரைஸ் டீட்டெயில் சொல்கிறேன். புக் பண்ணிட்டு கொரியர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோட உங்கள் அட்ரஸுக்கு பார்சல் வந்துடும். ஓகே. அடுத்து பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து வித் சொல்யூஷனோட எம்சிக்யூஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன் எவ்வளோ எம்சிக்யூஸ்னு. ஒரு 9000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் தனியாக கொடுத்துட்டேன். இது இல்லாமல் ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டிடன் தனியாக கொடுத்துருப்பேன். சாப்டர் வைஸ் போட்டது கம்ப்ளீட்டாக வச்சிருக்கிறது. ஓகே. ஸோ இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் இருக்கு. வெறும் கொஷின் கலெக்ஷன் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னதான் சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் கொஷின் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷனும் தனியாக வந்துடும். ஸோ ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவேன். ஓகே. இதுவுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே. ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் இப்போ நான் சேலஞ்ச் பண்ணுறேன். என்னுடைய மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் யாருமே கொடுக்க முடியாது. ஸோ 100% நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகே. ஸோ மிரண்டுருவீங்க. பார்த்தீங்கன்னாவே கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் அந்த எம்சிக்யூஸ் ஃபுல் செட் மெட்டீரியல் பார்த்துட்டாவே மிரண்டுருவீங்க. ஸோ இதுதாண்டா கலெக்ஷன்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் ஆகும். பிஜிடிஆர்பி ஃபுல் செட்டு. ஓகே. அதே போல் யூஜிடிஆர்பி ஃபுல் செட்டு. ஓகே. ஃபுல் செட்டு மெட்டீரியல். ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. புக் பண்ணிக்கிங்க. டிஎன் செட்டுக்கு வந்து எம்சிக்யூ கலெக்ஷன்ஸு, சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச். ஓகே. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. படிச்சுக்கிட்டே இருங்க. எப்போ வேணால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ புக் பண்ணுற நம்பர் 9384686847. என்னுடைய கிளாஸஸ் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். இது வரைக்கும் அப்லோட் பண்ண கிளாஸஸ் லிங்க் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ரெகுலராக நோட் போட்டு ஒவ்வொரு யூனிட்டையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நிறைய கண்டென்ட் புதுசாக கிளாஸஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.